ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, மீஷோவில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தாங்க இது எல்லாமே. ஆக்சுவலாக வரலட்சுமி பூஜைக்கு வந்து நிறையா பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான், ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சில பொருட்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு சில பொருட்கள் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்ததுங்கிறது ஆல்ரெடி ஒரு விளாக் போட்டேன் நான். மெயினாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தது. இப்போ வந்து மீஷோவில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி அந்த ரிவ்யூ தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஏன்னா ஒரு சில பொருள்லாம் வந்து நிறையாவே சொதப்புச்சு. ஸோ என்னென்ன பொருள்லாம் சொதப்புச்சு, என்னென்ன பொருள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா கொடுத்த காசுக்கு மேலே உழைக்குதுங்க. அந்த ரிவ்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் யாராவது வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் உங்களுக்கு பிளான் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்க பர்த்டே அப்படின்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில், ஆனால் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க ஆசைப்படும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூலில் கிளாஸில் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ்க்கும் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி நிறையா மோஸ்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து மீஷோவில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடச்சிது. ஸோ அதையும் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க ஒவ்வொன்றுக்கும் ரேட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டோட ரேட்டிங்ஸ் வந்து எப்படி இருந்தது, என்னோடய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே வரீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தாங்க கிட்டத்தட்ட 1.5 மாதமாக பர்ச்சேஸ் பண்ணது, பார்த்து விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சு வாங்கினது தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான ப்ராடக்டாக தான் இருந்தது மேக்ஸிமம். அதே மாதிரி டெலிவரியும் பார்த்திங்க அப்படின்னா லேட்லாம் பண்ணலாங்க. எப்போயுமே கொடுத்த டேட்டை விட ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே ஆன் டைம் டெலிவரியாக தான் இருந்தது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் காமிச்சேங்க. பட் ஷார்ட்ஸில் வந்து லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த இதில் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இதோடைய ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க, இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கிளிக் பண்ணி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கவர் தாங்க. நான் வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஏற்றாப்புல வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தது தான். பட் வந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா 88 ருபீஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து கரெக்டாக காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ரொம்ப நான் நினச்ச அளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த 88 ருபீஸ்க்கு என்ன ஒர்த் இருக்குமோ அந்த லெவலில் இருந்தது. பட் மெட்டீரியல்லாம் குட், நல்லா தாங்க இருந்தது. இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்குன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரிவ்யூலாம் பார்த்தேங்க, டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு போடலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த மயில் தொகை தாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அந்த பெரிய மயில் தொகை வந்து டி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன ரேட்டுன்னு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 1700 சொல்லியிருந்தாங்க. நான் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பேக் ஆஃப் 2ன்னு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அதில் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேங்க நான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 7 கன்று தான் இருந்தது, அந்த மயில் தோகை கன்று. பின்னாடியும் ஒன்றும் இல்லைங்க, பேக்லேயும் ஒன்றும் இல்லை, ப்ளெயினாக தான் இருந்தது உங்களுக்கு. பட் நான் வந்து டி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு வச்சு காமிச்சா தெரியும். இந்த டேபிள் ஃபுல்லாக, ரவுண்ட் டேபிள் ஃபுல்லாகவே கவர் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து 2 பக்கமுமே உங்களுக்கு அந்த கண்ணெல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட இதில் வந்து 80 மயில் தொகை இருந்ததுங்க, நல்லா பெருசு சிறுசுன்னு சொல்லி. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே 7 தான் இருந்தது. ஸோ இந்த 7 கொண்டது வந்து பெர் பீஸ் வந்து 150 அரௌண்ட் வருது. பட் நான் அந்த பெரிய பீஸ் வந்து 800க்கு பார்கெயின் பண்ணி வாங்கினேங்க. நிறைய பேர் 500க்கு வாங்கியிருக்கலாம், 600க்கு வாங்கியிருக்கலாம்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. பட் எனக்கு அந்த மீஷோ இதில் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே, இது வந்து 800 ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. இந்த ஸ்டென்சில் வந்து லாஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் வீடியோலையும் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக இதே ஸ்டென்சில் வந்து இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ மீஷோலேயும் இருந்தது, சிஸ்டருக்கு வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஆனால் அது வந்து பெருசு வந்திருந்ததுங்க, அவளுக்கு சூப்பராக இருந்தது. அது 10க்கு 10 சைஸில் இருந்தது. பட் அதே ரேட்டு தான் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டப்போ 270 என்னமோ வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 291. பட்டு இது வந்து நான் வாங்கினதுங்க. அவள் வாங்கினது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 291 ருபீஸ் வருது. நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டென்சில் பாக்ஸுங்க, செட் ஆஃப் 12 பீசஸ் 250 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேங்க. வாங்கி எனக்கு இது என்னடா இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கே, எப்படி போடுறது,
நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருந்ததுங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டேங்க. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கனால நம்ம பூஜை ரூமில் ஏதாவது கோலம் போடுறோம்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு போடவே தெரியலங்க. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வச்சு எடுக்கிறப்ப எனக்கு அது விளக்கு மாதிரியே தெரியல. அடுத்து ஒரு டப்பா வச்சா முழுசும் கொட்டி போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன செஞ்சேன்னா, அந்த மூடியில் மட்டும் வச்சுட்டு அப்படியே லைட்டாக தொட்டு தொட்டு நம்ம தொடக்கூட வேண்டியதில்லைங்க. அப்படியே வச்சு எடுத்தாலே சூப்பராக அந்த அச்சு விழுந்ததுங்க. நீங்கள் டப்பாவோட கவுத்துனீங்கன்னா டப்பாவோட கவுந்துக்கிடுது. அந்த மூடி வந்து லூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து கைட்டு தொடக்கூட வேண்டியதில்லை. அப்படியே டப்பு டப்புன்னு டப்பாவை வச்சு எடுத்திங்கனாலே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது வந்து நம்ம கொஞ்சம் போட பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த இருக்கு பாருங்கள், அப்படி வச்சு எடுத்திங்கனாலே போதும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஐயையோ ரூ. 250 வேஸ்ட்டோ அப்படின்னு நினச்சிட்டேன். பட் ரொம்ப நம்ம வந்து போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த ஸ்வஸ்திக்லாம் பார்த்திங்களா, அப்படி வச்சு எடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி லக்ஷ்மி பாதம் நிறையா 12 பீசஸ் இருக்கா, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தோரணத்தை காமிக்கலங்க, அந்த ஹூக்குங்க, அந்த தோரணம் மாட்டியிருக்க ஹூக்கு. ஆணி அடிக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம வந்து இந்த ஹூக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த கம்மு வந்து ரொம்ப நல்லாவே ஒட்டியது உங்களுக்கு. நல்லா பிளெயின் சர்ஃபேஸில் நீங்கள் வந்து தொடச்சிட்டு ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா க்ரிப்பாக இருக்குதுங்க. செவத்தில் கூட சூப்பராக ஒட்டுது. இது வந்து செட் ஆஃப் 10 பீசஸ் வந்து 70 ருபீஸுங்க. ஈச் பீஸ் 7 ருபீஸ் இருக்குது. ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் டிஃப்யூசர் அப்படின்னு சொல்கிறது தாங்க. நம்ம வந்து கொசுவத்தி காயெல்லாம் பொருத்துவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மேலே உள்ள தட்டில் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரம், இல்லை கற்பூரம், அப்படி இல்லைன்னா அரோமா ஆயில் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீடே வந்து கமன்னு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. 2 செட் ஆஃப் 2 வந்தது. 1 நான் யூஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து அம்மா வீட்டில் கொடுத்துட்டேன் நான். ஸோ ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்மை வந்து எப்பயுமே வந்து வரலட்சுமி பூஜைக்கு எல்லாேருக்கும் வச்சு கொடுக்குறது தான். ஸோ வட்டம் இந்த ஹைடெக்ஸில் வந்து சின்ன கண்மை டப்பா வாங்கி கொடுத்தா அது யூஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த தடவை வந்து லாஸ்ட் டைமே வந்து பசங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஐலைனர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம்ல ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த ஐலைனர் வந்து தேடினப்போ ரொம்ப பட்ஜெட்டபுளாக 24 பீசஸ் வந்து ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 120 ருபீஸ்க்குள்ளே மீஷோவில் அவைலபிளாக இருந்ததுங்க. ரிவ்யூவும் நல்லா இருந்தது. வந்தக்கப்புறம் நானும் ப்ராடக்ட் செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பர்சனலாகவே 24 பீசஸ் வந்தது. இது வந்து இப்போ ஸ்கூல்லலாம் வந்து குழந்தைங்களுக்கு பர்த்டேனா நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துடணும் அப்படின்னு யோசிங்க, பட்ஜெட்டபுளாக வேணும் அப்படின்னா. ஸோ 24 பீசஸ் வந்து 205 ருபீஸ் வந்திருந்ததுங்க. ஸோ பெர் பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 ருபீஸ்க்கும் கம்மியாக தான், 8 ருபீஸ் கணக்கு தான் விழுந்தது. எரேசரோடு சேர்ந்துருக்கு மேலே. இந்த பென்சில் வந்து கிட்டத்தட்ட 2 பென்சில் இப்போ வந்து என் பசங்க எடுத்து யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பென்சில் வந்து உடையலை. நம்ம ஷார்ப் பண்ண கீழே வந்து உடஞ்சிக்கிட்டே வரும் பார்த்திங்களா, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ப்ராடக்ட்டு. பேக்கிங்கும் சூப்பராக பண்ணி வந்திருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செட் ஆஃப் 12 பர்ஸ் கண்ணாடி வளையல் தாங்க இது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 4 வளையல் வந்து 40 ருபீஸ், 2 பேர் வந்து 40 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து 12 பர்ஸே வந்து ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே விழுந்ததுங்க. பக்கா பேக்கிங், எல்லா பக்கமும் தெர்மோகோல் ஷீட் வச்சு உள்ளேயும் பார்த்திங்கன்னா பபிள் ட்ராப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பேக்கிங்கில் வந்திருந்தது. ஏன்னா இது வந்து கண்ணாடி பேங்கிள் எப்படி வருமோ அப்படின்லாம் நானும் யோசித்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதில் சைஸஸ் வந்து 2.2, 2.4, 2.6 அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் 2.4, ஏன்னா இங்கே டியூஷனுக்கு வர சின்ன பிள்ளைகள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க கைக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு 12 பேர் வந்து வாங்கி கூட வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாம்பிராணி கரண்டிங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதிலே கொஞ்சம் படா சைஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் போட்டுட்டேன். பட் வந்தக்கப்புறம் பார்த்தா என்னடா குட்டியாக இருக்கே அப்படின்னு தோணுன மாதிரி இருந்தது. ஸோ நான் எப்படி யோசிச்சேன்னா, அந்த சிரட்டெல்லாம் நம்ம பொருத்தி கங்கு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போடலாம் போல் அப்படின்னு நினச்சி தான் யோசிச்சிருந்தேன். பட் இது வந்து சாம்பிராணி, நம்ம இந்த கப் சாம்பிராணி அதெல்லாம் வச்சுறதுக்கு ஓகேவாக இருக்கும். பட் பிராஸ் தாங்க, பிராஸ் அந்த ரேட்டுக்கு ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுவும் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கிட்ஸ் பர்த்டே இல்லை வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் வச்சுருக்கீங்க, குட்டீஸ்க்கெலாம் வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா
ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 2 பேர், அதாவது 2 செட்டு வந்துருந்ததுங்க. 24 பீசஸ், ஒரு இதில் 12 பீசஸ் இருந்தது. இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நான் வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 24 பீசஸ் வந்துருந்தது. 2லேயுமே சேம் பொம்மை தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸுங்க. அந்த 12மே 12 வெரைட்டி உங்களுக்கு. ஸோ செட் ஆஃப் 24 பீசஸ் வந்து 132 ருபீஸ் தாங்க விழுந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ் கிட்ட தான் ஒரு பீஸ் விழுற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெக்ஸகன் எரேசருங்க. இந்த எரேசர் வந்து ரொம்ப அழகாக அழிக்கும். நமக்கு வந்து எரேஸ் பண்ணுறப்ப டஸ்ட்டு ரொம்ப வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. நம்ம இதுக்கு முன்னாடி நான் வந்து பெருசு வாங்கியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. பட் 40 பீசஸ் வந்து 112ங்கிறது ஒர்த்து தாங்க. ஏன்னா பெர் பீஸே வந்து 5 ருபீஸ் டு 6 ருபீஸ் வந்து கடையில் சொல்கிறாங்க. ஸோ இது செட் ஆஃப் 40 பீசஸ்ங்கிறப்ப நமக்கு ஒரு 3 ருபீஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் விழுது. ஸோ இதுவும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோரணம் தாங்க. நான் வந்து செட் ஆஃப் 4 பீசஸ்ங்கிறத சரியாக கவனிக்கலை. நான் வந்து அப்படியே அந்த படத்தில் காமிச்சதும் ஒரு 8 பீஸ் இருந்ததுங்க. ஸோ 8 பீஸுன்னு நினச்சிட்டு தான் ஆர்டர் போட்டேன். பட் வந்தது 4 பீசஸ். குவாலிட்டி வைஸ் ஓகேங்க, நல்லா இருந்தது. பட் 4 பீஸ் அப்படிங்கிறப்போ ஒரு பீஸ் வந்து அரௌண்ட் 50 ருபீஸ் விழுற மாதிரி விழுது. ஓகே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நம்ம 8 பீஸுன்னு நினச்சிருந்தோமோ, பட் 4 தான் வந்திருக்கோம் அந்த காசுக்கு அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் ட்ராப்புங்க. வருஷம் ஏதாவது ஒரு பேக் ட்ராப் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நாளாக இந்த பிச்வை ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பசுமாடு வச்சு வாங்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ இது வந்து இப்போ மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்துங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பேக் ட்ராப் வந்து கடைகளில் கேட்குறப்ப 400 ரூபாய் குறையாமல் சொல்கிறாங்கங்க. ஸோ நிறையா நான் இப்போ பூஜோ வீடியோஸ்க்காக ஷாப்புக்கெல்லாம் விசிட் பண்ணுறப்ப இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க கடைகளில். சொல்லு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ ஷார்ட்ஸில் வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகாதுங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பின் பண்ணுறேன். இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, அவங்க வந்து சரியாக பேச மாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வித் மைக்ரோஸ்போன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க நிறையா இப்போ பண்ணுவாங்கங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இந்த மைக்ரோஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 350 ருபீஸ் வருது மீஷோவில். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரீசார்ஜபிள் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நாங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேங்க. நான் ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு வந்து வளையல் மாலை போட்டேன் அப்படின்னு சொல்லி, வீட்டில் உள்ள அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி வளையல் மாலை செஞ்சு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது என்ன பேங்கிள், என்ன மெட்டீரியலில் செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கிளாஸ் தாங்க, கண்ணாடி வளையல் தான். ஸோ இதுவும் மீஷோவில் ஆர்டர் போட்டது தான். செட் ஆஃப் 3 வந்து 150 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 112, 13 அந்த மாதிரி இருக்கும். ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அம்மனுக்கு வந்து வளையல் வச்சு பூஜை பண்ணுவாங்க 108 ஸ்லோகம் சொல்லி. ஸோ அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வாழையாக கட்டி கூட நம்ம போட்டுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி சாமிக்கெலாம் விளக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. அதில் வந்து இந்த நடுவில் கூட திரி ஹோல்டருங்க. காமாட்சி விளக்கில் கூட நான் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா பிராஸில் சூப்பராக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட கடைகளில் போய் கேட்குறப்ப ஒரு பீஸே வந்து 30லேருந்து 50 ருபீஸ் சொல்கிறாங்க. பட் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறப்ப பெர் பீஸ் வந்து ஒரு 15 to 20 ருபீஸ்க்குள்ள தாங்க விழுது. ஸோ இதில் வந்து 2 வெரைட்டி வாங்கியிருந்தேங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி உள்ளது, இன்னொன்று வந்து பேக் ஆஃப் 10 வந்திருந்ததுங்க. நீங்கள் குத்து விளக்குலாம் வைக்கிறப்ப அந்த மொனை வந்து கருப்பாகக்கூடாதுன்னு நினச்சோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் வந்து இன்னொரு டிசைன் தாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. காமாட்சி விளக்குலலாம் நடுவில் வைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல திக்காகவும் இருந்தது. இந்த பிராஸ் வந்து வெங்கலம் தான். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கடைகளில் போய் வாங்குறப்ப பெர் பீஸ் வந்து 30லேருந்து 50 ருபீஸ் சொல்கிறாங்க. பட் மீஷோவில் வந்து இது செட் ஆஃப் 9 வந்து
அரௌண்ட் ஒரு 170 தாங்க வந்திருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் விலாகு எல்லாத்தையுமே நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ டெய்லி வந்து 1 or 2 ஷார்ட்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வேலை கொட்டி கிடக்கு எனக்கு வரலட்சுமி பூஜைக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வரலட்சுமி பூஜைக்கு லைவ் வரேங்க. லைவ் வந்து என் வீட்டில் எப்படி அம்மன் அலங்கரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. ஹைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.